Laboratory experiment. On day 1, there are 100 particles in a laboratory experiment. So, day 1, the lab, so இங்க நம்ம எழுதி போமே day 1. So, day 1 வந்து எத்தனை particles இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா particles 100 particles இருக்கு. சரி, ஓகே. On day n, where n is greater than or equal to 2, அதாவது n is equal to 2, 3, 4, 5 and so on. இந்த டேஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 out of every n particles produces another particle. ஸோ அப்போது டே 2 அதாவது n ஈக்குவல் டு 1னா அது டே 1. இப்போ n is equal to 2 அப்படின்னா டே 2ல என்ன ஆகுது? ஏற்கனவே டே 1ல 100 particles வந்துருக்கு. இப்போ 1 out of every n அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ வந்து 2. அப்போ 1 out of every 2 particles வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ நியூ பார்ட்டிகல். இதான் சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? 100 ப்ளஸ் 1 out of every 2 ஆஃப் என்னது 100. அப்போ 1 out of every 2 ஆஃப் 1 out of 2 ஆஃப் 100. ஸோ அப்போ இத்தனை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 100 ப்ளஸ் 1/2 ஆஃப் 100 அப்படின்னா 1/2 ஆஃப் 100ன்றது 50. ஸோ 100 ப்ளஸ் 50 இஸ் 150. ஸோ அப்போ டே 2ல நம்மளுக்கு 150 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ n is equal to 3, அதாவது டே 3ல இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? டே 2ல ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 150 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ டே 3ல என்ன ஆகும்? டே 3னா இப்போ என்னோட வேல்யூ வந்துட்டு 3. அப்போ 1 out of 3 ஆஃப் 150 பார்ட்டிகல்ஸ் புதுசாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது என்ன வரும்? 150 ப்ளஸ் 1/3 ஆஃப் 150ன்றது அகைன் 50 தான், மறுபடியும் 50 தான் அது. அப்போ 150 ப்ளஸ் 50 நம்மளுக்கு இப்போ 200 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இப்படியே கண்டினியூ வச்சுனா என்ன ஆகும்? இன்னும் ஒரே ஒரு டே n is equal to 4. அப்போ 200 ப்ளஸ் 1/4 ஆஃப், ஏன்னா இப்போ n is equal to 4, 1 out of n, இப்போ 1 out of 4 ஆஃப் 200. அப்போ 200 ப்ளஸ் 50 is equal to 250 இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ டெக்னிக்கலாக அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிடே 50 பார்ட்டிகல்ஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சிம்பிள், இவ்வளோ தான் ஐடியாவே. ஏன்னா 1/2 ஆஃப் 150, 1/3 ஆஃப் 150, 1/4 ஆஃப் 200, 1/2 ஆஃப் 100, 1/3 ஆஃப் 150, 1/4 ஆஃப் 200, இந்த மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போது எவ்ரி வேல்யூ, ஆல் தீஸ் வேல்யூஸ் வந்து 50 தான். அப்போ எவ்ரிடே வந்து 50 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்ட்டிகல்ஸ். ஸோ இதான் அங்கே நடந்துட்டுருக்கு. சரி, ஃபைனலாக என்ன இருக்குது? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் இன்க்ரீசஸ் டு 1000 ஆன் டே m. ஸோ டே mல அது 1000ன்றதாக இருக்குது. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது? 100, டே 1ல 100, டே 2ல 150, 50 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இது இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இது எல்லாமே 50யோட மல்டிபிள்ஸ். ஸோ 50யோட மல்டிபிள்ஸாக இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலாம்? இது 100, டே 1ல 100ன்றது 52 சார், இது 150, 53 சார், இது 54 சார், 200, 55 சார், 250. ஸோ அப்போது நம்ம 50 இன்ட்டு என்ன பண்ணினோம் அப்படின்னா இந்த 1000 வரும் அப்படிங்கிறது யோசிப்போம். 50 இன்ட்டு 20 பண்ணால் 1000ன்றது கிடச்சிடும். ஸோ சிம்பிள், இதை வச்சு நம்ம சொல்லலாம். அப்போது டே 1க்கு 50 இன்ட்டு 2, டே 2க்கு 50 இன்ட்டு 3. அப்போது எத்தனாவது டேவோ 50 இன்ட்டு தட் நம்பர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அப்போ நமக்கு எந்த டேக்கு m என்னவாக இருந்தால் 50 இன்ட்டு 20 பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிள், m ஷுட் பி 19 இருந்தால் 19 ப்ளஸ் 1 20, அப்போ 50 இன்ட்டு 20 1000 இருக்கும். ஸோ அப்போ m வேல்யூ இஸ் 19 அப்படிங்கிறது ஆன்சர். 19 எங்கே இருக்குது? இதோ ஆப்ஷன் A, 19 இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ரைட், ஆப்ஷன் A, 19 இஸ் த ரைட் ஆன்சர்.